பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவங்க பஸ் வர்ற பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்த காலம் போய் எல்லாரும் மொபைலே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பஸ்ஸை ட்ராக் பண்ற ஆப் எப்படி செயல்படுது? பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருக்கிற ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மற்றும் ரூட் மேப்பிங் மூலம் பஸ் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆப் வச்சிருக்கிறவங்க எப்போ பஸ் வரும்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஆப் வச்சிருக்காதவங்க பஸ் அடுத்த செகண்ட் வரலாம், அடுத்த நிமிஷம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப உலகத்துக்கு வரப்போறாரு. அந்த நேரம் யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு முன்னால நடக்கிற அடையாளங்களாக போர்கள், போர்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள் போன்றவை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவை கடந்த நூற்றாண்டுகளில் இருந்ததை விட மிக அதிகமாக கடந்த சில வருஷங்களில் ஏற்படுதுன்னு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அதாவது இயேசுவின் வருகை மிகவும் சமீபம். இயேசுவின் வருகை நேரத்தை சொல்ல எந்த ஆப்பும் இல்லை. ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, அவர் வர்ற நாளிகை தெரியாததால எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தம்முடையவர்களை இயேசு தம்மோடு அழைத்துக் கொள்வார். இயேசு எப்ப வேணாலும் வருவாரு. அதனால எப்பவும் ரெடியா இருங்க.